எமி டிப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 34. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அப்படியான நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை ராதிகா அறியவில்லை. தனி ஒருத்தியாய் வந்திருந்தாள். 40 தாண்டிய மாதவள் ரகசிய சந்திப்பு ஒன்றுக்காக நகரத்தை தாண்டிய காஃபி ஷாப்பிற்கு. எதிரே அமர்ந்திருந்த ஆணோ நோட்டுக்கட்டை கையால் எடுத்து பார்த்து, என்னது இது, பிச்சையா என்று திமிரோடு கேட்க, இங்க பாரு முரளி, இப்போதைக்கு என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும். மீதி பணத்தை இன்னும் ஒரு வாரத்தில் எப்படியாவது ரெடி பண்ணிட்டு நானே கூப்பிடுறேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா, கடன் கழுத்து நெரிக்குது. உடனடியாக நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணுற வழியை பாருங்க என்றவனோ ராதிகாவிற்கு பதில் சொல்லக்கூட வாய்ப்பளிக்காது எழுந்தான் நாற்காலியிலிருந்து. முரளி என்று கிளம்ப முனைந்தவனை தடுத்த ராதிகாவை அலட்சிய பார்வை பார்த்தவனோ, 2 நாள், 2 நாள் பணம் கைக்கு வரணும், இல்லை நான் வந்து நிற்பேன் மந்த்ரா முன்னுக்கு என்றவனோ கராராக சொல்லி அங்கிருந்து விருட்டென வெளியேறினான். கோபத்தோடு முஷ்டி மடக்கி விரல் நகத்தை கடித்து துப்பிய ராதிகாவோ அலைபேசியை கையில் எடுத்து அழைத்தாள் கார்மேகத்தை. ஏற்கனவே ராதிகா தீட்டி வைத்திருந்த திட்டம்தான். ஆனால் அகிம்சை வழியில் காரியத்தை சாதிக்க எண்ணியவள் இனியும் அது வேலைக்காகாது என்பதை கருத்தில் கொண்டு அம்முடிவை மாற்றிக்கொண்டாள். ஆகவே கார்மேகத்திடம் சொல்லி முரளியை 2 தட்டு தட்டி வைக்க உதவி கோரினாள் ராதிகா. ஆனவன் அவளது நம்பிக்கைக்கு ரொம்பவே பாத்திரமானவன். ராதிகாவின் மரித்து போன புருஷனிடத்தில் கைகூலியாக வேலை பார்த்தவன். ஆகவே சத்தமின்றி காரியம் நிகழ்த்த அவனை தவிர்த்து வேறு எவராலும் முடியாது என்ற பட்சத்தில் அவனை கூட்டு சேர்த்து கொண்டாள் ராதிகா அவளின் பிளானில். முழு பூசணியை சோற்றில் மறைத்திட முடியாது. அதுபோலத்தான் மந்த்ராவின் கர்ப்பமும். அவளாய் அதை தெரியப்படுத்திவிடவில்லை என்றால் வயிறே நாளாக பெருத்து பெரும் பிரச்சனையை அவளுக்கு ஏற்படுத்தியிருக்கும். அலைபேசியை கையில் இறுக்கியபடி தோட்டத்து ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் பெண்ணவள். கடந்த 1 வாரத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட குறுஞ்செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் முரளிக்கு அனுப்பியிருந்தாள் மந்த்ரா. ஆனால் எதுவுமே இருட்டிக் கொள்ளவே இல்லை. வாட்ஸ்அப் தொடங்கி சாதாரண அழைப்பு வரை முயற்சித்து பார்த்து ஏமாந்திருந்தாள் அறிவை அவள். கையில் கப்பொன்றை இறுக்கியபடி மந்த்ராவை நோக்கி வந்தான் சக்தி. அவனை கண்ட மாத்திரத்தில் கன்னத்தின் ஈரத்தை துடைத்து கொண்டாள் மானினியவள். ஆனவனோ அவள் அருகில் சென்று அமர்ந்து நீட்டினான் அவன் கையிலிருந்த கப்பை நங்கையிடத்தில். பாலா? இனிமே படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் பால் குடிக்கிறத வழக்கமா வச்சுக்கோ, உனக்கும் பாப்பாக்கும் நல்லது என்றவனின் வார்த்தையில் மந்த்ராவிற்கோ ஓவென்று அழத் தோன்றியது அவனை கட்டிக்கொண்டு. இருந்தும் பாலை சில முடக்குகள் வைத்தவள் தலையை குனிந்தபடி ஏதும் பேசாது இருந்தாள். ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா நீ தாராளமா என்கிட்ட சொல்லலாம் மந்த்ரா, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் என்ற சக்தியோ ஊஞ்சலை மெதுவாக முன்னும் பின்னும் ஆட்டியபடி தரை வெறிக்க, எதுக்காக என்கிட்ட அப்படி கோவப்பட்ட சக்தி என்றவளின் கேள்வியில் தலை திருப்பி தளிரியலின் முகம் பார்த்தவனோ சில நொடிகள் அதே நிலை கொண்டான், ஏதும் சொல்லாது. மந்த்ராவின் அழுது வீங்கிய விழிப்படலங்களும் சக்தியையே பார்க்க வெடித்து சிதற பார்த்த உணர்வுகளை அடக்கியவனாய், சாரி என்று சொன்ன சக்தியோ அடுத்த நொடியே அங்கிருந்து நகர்ந்தான். மந்த்ராவோ முகத்தை மூடி குலுங்கி கதறிட ஆரம்பித்தாள். நடந்தவைகளை அவனிடத்தில் கொட்டிட மனம் தவியாய் தவித்தது. ஆனால் மூளையோ இப்போதைக்கு வேண்டாம் என்று தடுத்தது. படுக்கையறை நோக்க மாடிப்படி ஏறிய சக்திக்கு அத்தை மகளை அழுகையோடு விட்டு வந்தது சரியல்ல என்று மனசு பிசைய மீண்டும் தோட்டம் விரைந்தான் ஆனவன். நெருங்கவும் முடியாது, விலகவும் முடியாது, உள்ளுக்குள்ளேயே நரக வேதனை கொண்டான் சக்தி. தூரத்தில் இருந்தபடி வசூரை அவளை ஆனவன் பார்க்க துடியிடை அவளோ தேம்பி தேம்பி கதறிக் கொண்டிருந்தாள். மனம் தாழாத சக்தியோ வேகமாய் வஞ்சி அவளை நோக்கி நடை போட்டான். மகிழை அவளின் முன் மண்டியிட்டு அழுகையில் குளித்தவளின் வதனத்தை கரங்களில் ஏந்தி தெரியலையின் பொதபொதத்த விழிகளை ஆழமாக நோக்கினான். நான் உன் கூட இருப்பேன் மந்த்ரா, என்ன நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ உனக்காக நான் இருப்பேன், பாதியிலே விட்டுட்டு போமாட்டேன் என்றவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சாட்டையடியாய் மந்த்ராவின் நெஞ்சில் பதிய எக்கி அவன் கழுத்தை வளைத்து கட்டிக்கொண்டாள் காரிகையவள். அழுதவளுக்கு தெரியும் எதையும் சொல்லாது இனி மறைத்திட முடியாதென்று. அதேபோல அவளின் முதுகை ஆறுதலாய் தடவி கொடுத்தவனுக்கும் தெரியும் என்ன நடந்திருக்கும் என்று. இருந்தும் அதை கேள்வியாக்கி மந்த்ராவின் நெஞ்சில் கனை தொடுக்க விரும்பவில்லை சக்தி. அவளாகவே சொல்லிட வேண்டும்,
இல்லையேல் எதை பற்றியும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்ற முடிவில்தான் இருந்தான் ஆனவன். பால்கனியில் நின்றபடி ஆகாய நிலவை பார்த்திருந்தாள் கோக்ஸ். நாளைக்கு ரிசல்ட் வந்துரும் என்ற வாக்கியத்தை மொழிந்தவனாய் காதலியின் பக்கம் வந்து நின்றான் ரகு. அப்போ கோர்ட்டுக்கு போகணுமா? இல்ல, அஃபிஷியலா அடுத்த வாரம்தான் ஹியரிங் வருது. ஆனா வீருக்கு உள்ள ஆள் இருக்கு. ஸோ நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். தாத்தாக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியாது, வந்து தெரிஞ்சுக்கட்டும் என்று சொல்லும்போதே ரகுவின் கடுப்பு தெரிந்தது அவனின் குரலில். அப்போ நாளைக்கு லீவா என்ற லோட்டஸோ சாலையை வெறித்தவனை நோக்கி கேட்க, இல்லல்ல, சீக்கிரம் வந்துடுவேன். அப்ப சரி, நாளைக்கு நானும் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் என்றவளோ அங்கிருந்து நகர்ந்து வாஷ் பேசின் நோக்கினாள் முகம் கழுவிட. மணி 10 விட்டதை உணர்ந்து கொண்டான் ரகு. கோக்ஸ் உறங்கும் முன் நைட்டி மாற்றி வதனத்தில் கிரீம் போட்டு அதன் பின்னர்தான் துயில் கொள்வாள். ரகுவோ மனைவி அவள் மஞ்சம் சரியும் வரை பால்கனியிலேயே நின்றிருந்தான். 1 வாரம் ஆகியிருந்தது வித்தாரக்கள்ளி இப்பெரிய பங்களாவிற்கு திரும்பி. ரகுதான் சண்டையிட்டு கூட்டி வந்திருந்தான். விளக்கில்லா நேரத்தில் விதவிதமாக விளையாடி கழித்த ஜோடிகள் அன்றைக்கு முதல் முறை கூடிய ஆனந்தத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கிடந்தனர் மஞ்சத்தில். குப்புறப்படுத்திருந்த கோக்ஸின் தலையை வாஞ்சையாக வருடினான் ரகு. தலையணை உரையில் ஒட்டி கிடந்த பொட்டை எடுத்து மொய்குழலின் நுதலில் வைத்தான். ஏந்திழையின் கண்ணோரம் வழிந்த கண்ணீரை பெருவிரலால் துடைத்தவனோ, ஐ லவ் யூ லோட்டஸ் என்று சொல்லி எக்கி பதித்தான் பெதும்பையின் நிடலத்தில் ஆத்மார்த்தமான முத்தமொன்றை. எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல ரகு. அடுத்தவ புருஷன் கூட, அதுவும் ஒரு குழந்தைக்கு அப்பாவான ஒருத்தன் கூட, எப்படி என்னால இப்படி என்றவளோ குலுங்கி கதற இதயம் சுக்கு நூறாய் போக மஞ்சம் பகிர்ந்தவளை வெறித்து பார்த்தான் ரகு வலி மிகுந்த கண்களோடு. ஏன் ரகு திரும்ப திரும்ப என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்க? மந்த்ரா பத்தி தெரிஞ்சப்ப வந்த கோவமும் வலியும், டிவோர்ஸ்க்காக நீங்க அலையறத பார்த்தப்போ காணாம போய் மறுபடியும் உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா இப்போ என்றவளோ உயிரே போகும்படி கத்தி கதறி ஓலம் கொள்ள, நீ ஏதேதோ சொன்னப்ப கூட வலிக்கலடி. ஆனா நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொன்னப்பாரு, அதான் சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்குது என்ற ரகுவோ ஆடைக்கு மாறியபடி, நான் ஒழுக்கமானவன்னு உனக்கு நிரூபிக்கிற வரைக்கும் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டான் இந்த ஆகுரதன் என்றவனை அழுகையிலான முகத்தோடு கோக்ஸ் ஏறெடுக்க, வர்ற கோவத்துக்கு உன் அப்படியே என்ற தழுதழுக்கும் குரலோடு அவளை நெருங்கியவனோ, ஐ லவ் யூ சொல்லி 10 நிமிஷம் கூட ஆகல. ஒன்னா இருந்த சூடு கூட இன்னும் உடம்புல இருந்து இறங்கல. அதுக்குள்ள என்னென்ன வார்த்தை பேசிட்ட? வலிக்குது லோட்டஸ், ரொம்ப என்ற ரகுவோ கலங்கிய கண்களோடு அதற்கு மேலும் அங்கு நில்லாது வெளியேறினான். போர்வையை நெஞ்சோடு இறுக்கிக் கொண்ட வித்தாரக்கள்ளியோ பஞ்சனை சரிந்தாள். குற்ற உணர்ச்சியும் வேதனையும் ஒன்றாய் அவளை வாட்டியெடுக்க. அன்றைக்கு லோட்டஸோடு டூவிட்டு வந்த ரகு திரும்பவும் அவள் முன் போய் நின்றதென்னவோ நீதிமன்றத்தின் ஆர்டர் கொண்ட நோட்டீஸோடுதான். உண்மை வெளிச்சத்துக்கு வரும்போது கோக்ஸ் அவனோடு இருக்க வேண்டுமென்று ரகு உறுதியாக இருந்தான். ஆகவே அவளை மனைக்கு அழைத்து போக பேச்சுவார்த்தை கொண்டான். ஆனால் லோட்டஸோ முடியவே முடியாதென்று அவள் முடிவில் பிடிவாதம் கொண்டாள். ப்ளீஸ் லோட்டஸ், புரிஞ்சுக்கோங்க. உங்களை நான் அங்கேயே ஒரேடியா தங்கிக்க சொல்லி கேட்கல. அது உங்க விருப்பம். நான் கேட்கறதெல்லாம் டிஎன்ஏ ரிசல்ட் வரும்போது நீங்க அங்க இருக்கணுங்கிறது தான். அதுக்கு எதுக்கு 1 வாரம்? என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு போறேன் என்ற கோக்ஸின் எடுத்தெறிந்து பேசிய விதத்தில் சுருக்கென்றது ரகுவிற்கு. என்னை நம்ப சொல்லி நான் கேட்கல லோட்டஸ், பக்கத்துல இருக்க மட்டும்தான் கேட்கிறேன் என்றவன் குரலோ உடைய, முன்கூட்டியே 1 வார்த்தை நீங்க என்கிட்ட இதை பத்திலாம் சொல்லியிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா ரகு என்ற வித்தாரக்கள்ளியோ இம்முறை அழுகையை ஓரங்கட்டி கோபமுகம் காட்ட, நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல லோட்டஸ். சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்புங்கிற ஒரே காரணத்துக்காக செய்யாத இந்த தப்ப தூக்கி என் தலை மேல போட்டுக்க முடியாது. ப்ளீஸ் ரகு, தப்ப நியாயப்படுத்த பார்க்காதீங்க. நான் தப்பே பண்ணலங்கிறேன் என்றவனோ சிடுசிடுவென எரிச்சல் கொள்ள, அத ரிசல்ட் முடிவு பண்ணட்டும் என்றவளோ கையை வாசலை நோக்கி நீட்ட, புரிந்தது நாயகன் அவனுக்கு. துரத்தாமல் துரத்துகிறாள் கோக்ஸ் அவனை என்று. அந்த ரிசல்ட் என்ன மட்டும் ஜட்ஜ் பண்ண போறதில்ல மேடம், உங்களையும் தான். அன்னைக்கு சொன்னீங்களே ஒரு குழந்தையோட அப்பா கூட ஒன்னா இருந்துட்டேன், வெக்கமா இருக்குன்னு. உங்களுக்கு இனி அந்த கில்ட்டி ஃபீலிங் வேணாம். ஏன்னா என் மனசாட்சிக்கு தெரியும், அந்த ரிசல்ட்டுக்கும் தெரியும் நான் ஒழுக்கமானவன்னு என்றவனோ விருட்டென்று அங்கிருந்து வெளியேறினான். வந்து போனவனின் வார்த்தைகளோ 2 நாட்களாகியும்
கோக்ஸின் நினைவை விட்டு அகலாமலேயே இருந்தது. ரகுவின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை விட அவன் அவளுக்கு சொந்தமில்லை என்பதே கோக்ஸை மனதளவில் மிகவும் காயப்படுத்தியிருந்தது. உரிமையற்ற ஒருவனோடு காதல் கொண்டு அவன் தொட முழுதாய் அவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்தவளுக்கு அதற்கு என்ன பேரென்று தெரியவில்லை. மந்த்ராவின் குழந்தைக்கு கண்டிப்பாக ரகு அப்பா இல்லை என்பதை உளமாற நம்பினாள் கோக்ஸ். அதுவும் எப்போது DNA பரிசோதனை வரைக்கும் ரகு போனானோ அப்போதே புரிந்துவிட்டது வதனி அவளுக்கு தவறிழைத்தவன் தலையில் மண்ணை எள்ளி போட்டுக்கொள்ள மாட்டான் என்று. அவன் டிவோர்ஸ் கேஸில் காட்டும் தீவிரமும் உணர்த்தியது லோட்டஸுக்கு நேரிழை அவள் மீது தாடிக்கார பொறுக்கிக்கு எவ்வளவு காதல் என்று. ஆகவே அவன் கேட்டுக்கொண்டபடி மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு கிளம்பினாள் கோக்ஸ் சொந்தமில்லா கணவன் வீட்டுக்கு. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.